எப்படியாவது யுத்தத்தில் ஜெயிக்கணும், இந்த லெபனான் வார்லையாவது வெற்றியை பெற்று காட்ட வேண்டும் என்பது அமெரிக்க அதிபருக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு டாஸ்காக பெஞ்சமின் நெத்தன்யாகு திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இதே மாதிரி பனாமா கால்வாயிலையும் பணம் செலுத்திவிட்டு போக வேண்டிய நிலை இருக்கிறது. இந்த சூழலில் ஹொர்முஸ்ல மட்டும் ஃப்ரீயா போய் வருகிற ஒரு நிலை இருந்தது. அமெரிக்க அதிபர் செஞ்ச இந்த தேவையற்ற ஒரு வேலை காரணமாக இருக்கிறவனை கெடுத்து விட்டு கடைசியில் எல்லா நாட்டையும் காசு கட்டிட்டு போங்கடாங்கிற நிலைமைக்கு தள்ளி விட்டுட்டாரு. இது உலகத்திற்கே பெரிய தலையீடியாக மாறி இருக்கிறது. அந்த சொல்லுவாங்கல்ல, நீ புடுங்கின ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணின்னு, அந்த மாதிரி ஒரு வேலையை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பண்ணிட்டாரு. இதை தாண்டி 2 மில்லியன் அமெரிக்க டாலர், 20 லட்சம் அமெரிக்க டாலர்கள் சீனாவினுடைய நாணயத்தில் எவ்வளவு வருமோ அந்த சீனா கரன்சில தான் அவங்க ஈரானுக்கு கொடுக்கணும். ஈரான் அமெரிக்காவினுடைய கண்ணுக்குள்ள விரலை விட்டு ஆட்டியது மட்டுமில்லாம அதனால ஏற்பட்ட புண்ணுக்கு மேல கோலை வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைய இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விவகாரத்தை பற்றிய சில தகவல்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அது என்னன்னா, நமக்கு தெரியும் தற்போது ஒரு 2 வார கால தற்காலிக யுத்த நிறுத்தம் மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கிறது. ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு ஈரானும் அமெரிக்காவினுடைய நிலைகள் மீதான தாக்குதல்களை நிறுத்தி 2 வார காலத்திற்கு இந்த யுத்த நிறுத்தம் தொடரும் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல நேற்று இரவு பின்னேரங்களுக்கு பிறகு ஈரான் வெளியிட்டிருந்த ஒரு மிக கடுமையான அறிவிப்பு என்னன்னா, லெபனான் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் நிறுத்தவில்லை என்று சொன்னால் சமாதானம் என்கிற இடத்திலிருந்து நாங்கள் பின்னோக்கி சென்று விடுவோம், யுத்த நிறுத்தத்துக்கு நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், யுத்த நிறுத்தத்தில் ஈரானும் லெபனானும் ஒன்றிணைந்து செயல்படும் என்று ஈரான் சொல்லுகிறது. ஆனால் லெபனானை இதில் இன்க்ளூட் பண்ண முடியாது என்று இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நேற்றைய இரவு நேரங்களில் ஒரு மிட் நைட்டுக்கு பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொன்னாருன்னா, லெபனானை இந்த ஒப்பந்தத்தில் நாங்கள் இன்க்ளூட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருந்தார். இதுக்கான காரணம் என்னன்னா, இந்த யுத்தமே முழுவதுமாக இஸ்ரேலுடைய நலன்களை சுற்றித்தான் இருக்கிறது. அரபு நாடுகள் எக்கேடு கட்டு போனாலும் அமெரிக்காவுக்கு பிரச்சனை இல்லை, என்ன சொன்னாலும் அரபு நாட்டுக்காரன் நமக்கு காசு தர போறான்ங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. ஆனால் எப்படியும் இஸ்ரேலை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய தேவையாக இருக்கிற காரணத்தினால தற்போது இஸ்ரேலுடைய ஆட்சி அதிகாரம் பெஞ்சமின் நெத்தன்யாகு இடத்தில் இருக்குது. காசாவில் அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். காசாவை வைத்து தேர்தல் பிரச்சாரம் செய்யவும் முடியாது, அவரால் தேர்தலில் ஜெயிக்க முடியாது. ஜெயிக்க முடியாவிட்டால் அவருடைய ஊழல் விசாரணைகள் காரணமாக தோல்விக்கு பிறகு அவர் சிறை கம்பிகளை எண்ண வேண்டி வரும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு எப்படியாவது யுத்தத்தில் ஜெயிக்கணும், இந்த லெபனான் வார்லையாவது வெற்றியை பெற்று காட்ட வேண்டும் என்பது அமெரிக்க அதிபருக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு டாஸ்காக பெஞ்சமின் நெத்தன்யாகு திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அமெரிக்கா அதற்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய தேவையும் இருக்கிறது. எது எப்படி போனாலும் இதுவரை நடத்தப்பட்டு வருகிற லெபனான் மீதான தாக்குதல்களில் இந்த நிமிடம் வரைக்கும் 1 தொடக்கம் 3 கிலோமீட்டர் வரைக்கும் தான் லெபனானுடைய எல்லைகளுக்குள்ள இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் போயிருக்கிறது என்கிற தகவல்களை இஸ்ரேலுடைய இராணுவமே சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அவங்க 30 கிலோமீட்டர் வரைக்கும் நாங்கள் பிடிக்கணும் என்கிற டாஸ்கில் இருக்கிறாங்க. ஆனால் பெகா பள்ளத்தாக்குகளை தாண்டி அவர்களுக்கு அந்த கிரவுண்டு தரைப்படை தாக்குதல்களை முன்னுக்கு கொண்டு போக முடியாமல் இருக்கிறது. காரணம் என்னன்னா, லெபனானுடைய ஹிஸ்புல்லாக்களுடைய தரைப்படை பிரிவுகள் மிக உச்சகட்டமான பதிலடியை அவர்களுக்கு நேருக்கு நேராக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழல்ல நிர்கதியில் நிற்கக்கூடிய இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை லெபனானுடைய பல பகுதிகள் மீதும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் வெறும் 10 நிமிடங்களுக்குள்ளாக 160 பாரிய குண்டுகளை லெபனானுடைய பல பகுதிகள் மேலேயும் அவங்க போட்டு 300க்கும் மேற்பட்ட அப்பாவிகளை கொன்று குவித்திருக்கிறார்கள். இதற்கு இன்றைக்கு ஐநா உள்ளிட்ட பல நிறுவனங்களும் கண்டனங்களை தெரிவித்திருப்பதையும் நம்ம பார்க்க முடியும். நம்மளை பொறுத்தவரையில் எந்த ஒரு அப்பாவியும் எந்த நேரத்திலும் எங்கும் எதற்காகவும் கொல்லப்படக்கூடாது. அது லெபனானை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஈராக்கை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஈரானியர்களாக இருந்தாலும் சரி, உக்ரைனியர்களாக இருந்தாலும் சரி, யாரும் அப்பாவிகளை கொள்வதற்கு யாருமே அனுமதிக்க முடியாது என்கிற அழுத்தமான நிலையில்
வழியில் நாம் அத்தனை பேரும் இருக்க வேண்டும். அதுதான் ஜனநாயகம், அதுதான் மனிதநேயம், அதுதான் யதார்த்தமும் கூட. இந்த இடத்துல லெபனான் மீதான தாக்குதல்களை தன்னுடைய சுய வாழ்க்கைக்காக, தன்னுடைய அரசியலுக்காக பெஞ்சமின் நெதன்யாகு தொடர்ந்து பயன்படுத்திக் கொள்கிறார் என்கிற நிலையில தான் இந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தான் தலைநகரில் நடைபெற இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைகள் எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்கிற கேள்விகளும் இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கோ நாளைக்கோ ஹொர்முஸ் நீர்நிலையை 2 வார காலத்திற்கு திறப்பதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. நாளைய தினம் பேச்சுவார்த்தை அன்சக்சஸ் என்று சொன்னால் கண்டிப்பாக அவங்க திறக்க போறது இல்லை. ஏன்னா இந்த யுத்தத்தில் சொன்ன எந்த இலக்கையுமே அமெரிக்காவோ இஸ்ரேலோ ஈரானுக்குள் அடையவில்லை. ஆட்சியை மாற்றுவோம் என்றார்கள், மாற்ற முடியவில்லை. ஆட்சியை பிடிப்போம் என்றார்கள், பிடிக்க முடியவில்லை. ஏவுகணைகளுடைய பலத்தை பலவீனப்படுத்துவோம் என்றார்கள், அதை அவர்களால் செய்ய முடியவில்லை. ஈரானுக்குள் இருக்கிற செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைப்பற்றுவோம் என்றார்கள், அதை அவர்களால் செய்ய முடியவில்லை. மொத்தத்தில் எதையுமே செய்ய முடியாம ஒரு யுத்தத்தில் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அந்த நாட்டையே கைப்பற்றி இருப்பாங்க. உலகத்தில் அமெரிக்கா செய்த யுத்தங்களில் வெற்றி பெற முடியாமல் ஒரு ஒப்பந்தத்தை செய்வதற்கு அமெரிக்காவை முன்மொழிந்த ஒரே யுத்தமாக இந்த யுத்தத்தை மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். ஈராக்கில் அவங்க ஜெயிச்சாங்க, ஈராக்கை முழுவதுமாக கைப்பற்றினாங்க. ஆப்கானில் ஜெயிச்சாங்க, ஆப்கானை முழுவதுமாக கைப்பற்றினாங்க. இப்படித்தான் எல்லா இடத்துலையும் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் ஈரானில் மட்டும் அவங்களுக்கு உள்ள நுழைய முடியாமல் தற்போது வாங்க ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துவோம்னு எந்த பாகிஸ்தானை ரொம்ப இகழ்வாக கேவலமாக டொனால்ட் ட்ரம்ப் பேசிக்கிட்டு இருந்தாரோ அந்த பாகிஸ்தானுடைய தலைமையில் தற்போது பேச்சுவார்த்தைகள் நாளை நடைபெற இருக்கிறது. பாகிஸ்தானால அவர் தூசுக்கும் கணக்கெடுக்க மாட்டார். ஏதோ இந்தியாவுக்கு எதிராக வச்சுக்கிறோம்ங்கிற மாதிரி தான் பாகிஸ்தானை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பாகிஸ்தான் நடுநிலை வகித்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்துகிற இடத்திற்கு வந்திருக்கிறது. குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்த நேரத்தில் எல்லாம் அமெரிக்க அதிபர் எப்படி நடந்து கொண்டாருங்கிறதெல்லாம் தெரியும். நான் சொன்னா நீங்க யுத்தத்தை நிறுத்தணும் என்கிற அளவுக்கு அவருடைய பேச்சு நடைகள் எல்லாம் இருந்த நிலையில் இப்பொழுது பாகிஸ்தான் சொல்லி எப்படியாவது ஈரான் ஒரு வழிக்கு கொண்டு வாங்க என்று கெஞ்சுகிற நிலைக்கு அமெரிக்கா தள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் அமெரிக்காவினுடைய வெளிவிவகார செயலாளர் ஸ்டீவ் விட்காஃப் போன்றவங்களுடைய பேச்சை கேட்டால் உலகமே நகைச்சுவையாக அதை பார்க்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. என்னன்னா எங்களிடத்தில் ஈரான் கெஞ்சியது, ஈரான் கதறியது, ஈரான் காலில் விழுந்தது, அதனால தான் நாங்கள் இப்பொழுது ஒரு சமாதானத்துக்கு போயிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. கெஞ்சினவன் பேசுகிற பேச்சை தான் அவன் பேசிக்கிட்டு இருக்கிறானா, கதறியவன் பேசிய பேச்சை தான் அவன் பேசி பார்த்துக்கிட்டு இருக்கிறானாங்கிறத பார்க்குற அத்தனை பேரும் புரிந்து கொள்ள முடியும். எக்காரணம் கொண்டும் லெபனான் மீதான தாக்குதல் நிறுத்தப்படவில்லை என்றால் ஹொர்முஸ் திறக்கப்படாது என்று சொல்கிறார்கள் என்றால் கெஞ்சுகிறவன் இப்படி சொல்ல முடியுமா என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எனவே இந்த யுத்தம் என்பது அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவங்களுக்கு ஒரு பலத்த பின்னடைவையும் தோல்வியையும் கொடுத்திருக்கிறது. குறிப்பாக ஹொர்முஸை அவங்களால மீட்க முடியாமல் போனது என்பதே மிகப்பெரிய பின்னடைவு. இந்த சூழல்ல தான் இன்றைக்கு அல் ஜசீரா ஒரு முக்கியமான ஆர்டிக்கலை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த ஆர்டிக்கல் இந்த ஹொர்முஸ்ல அடுத்த கட்டம் எப்படி இருக்க போகிறது என்பதை பேசும் விதமாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக ஹொர்முஸ் நீர்நிலையில் பயணிக்கக்கூடிய கப்பல்கள் விவகாரத்தில் இனிமேல் ஒரு சுங்கச்சாவடி, ஒரு டோல்கேட்டை அமைக்க போறோம்னு ஆல்ரெடி ஈரான் அறிவிச்சு டோல்கேட்டை போட்டுட்டாங்க. டோல்கேட் போட்டாங்கன்னா கடலுக்குள்ள டோல்கேட் இருக்காது. கடலில் தாண்டி போகிற எல்லா கப்பல்களும் ஈரானுக்கு பணம் செலுத்தி விட்டு தான் போக வேண்டும். இது எப்படி இருக்குன்னு கேட்டால் ஆல்ரெடி சுயேஸ் கால்வாய் இருக்கிறது. சுயேஸ் கால்வாயில் கடந்து செல்லுகிற எந்த கப்பல்களாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஈஜிப்டுக்கு கட்டிட்டு தான் போகணும். ஈஜிப்டினுடைய மொத்த வருமானத்தில் 30% இந்த டோல்கேட் வழியாகத்தான் அவர்களுக்கு கிடைக்கிறது. இதே மாதிரி பனாமா கால்வாயிலையும் பணம் செலுத்தி விட்டு போக வேண்டிய நிலை இருக்கிறது. இந்த சூழலில் ஹொர்முஸ்ல மட்டும் ஃப்ரீயா போய் வருகிற ஒரு நிலை இருந்தது. அமெரிக்க அதிபர் செஞ்ச இந்த தேவையற்ற ஒரு வேலை காரணமாக இருக்கிறவனை கெடுத்து விட்டு கடைசியில் எல்லா நாட்டையும் காசு கட்டிட்டு போங்கடாங்கிற நிலைமைக்கு தள்ளி விட்டுட்டாரு. இது உலகத்திற்கே பெரிய தலையீடியாக மாறி இருக்கிறது. அல்லாண்டு சொல்லி அத்தனை பேரும் சர்வதேச கடல் பரப்புன்னு போய் வந்துகிட்டு இருந்தாங்க. இனிமேல் ஹொர்முஸ்ல அப்படி போய் வர முடியாது. ஹொர்முஸினுடைய முழு அதிகாரமும் ஈரானிடத்தில் இருக்கிறது. ஈரான் வருகிற வருமானத்தில் ஒரு பாதியை ஓமானுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஓமான் நட்பு நாடுங்கிறதுனால சொல்லியிருக்கிறாங்களே தவிர இல்லைன்னா அதை கூட தரமாட்டோம்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி அரபு நாடுகளுக்கு மட்டுமில்லாமல் முழு உலகத்துக்குமே தேவையற்ற ஒரு சங்கடத்தை உண்டாக்கி இன்றைக்கு அந்த சொல்லுவாங்கல்ல, நீ புடுங்கின ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணின்னு, அந்த மாதிரி ஒரு வேலையை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பண்ணிட்டார். இதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய ஒரு ட்விஸ்டே என்னன்னு கேட்டால் அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த குறித்த ஆர்டிக்கலில் இதுவரைக்கும் அமெரிக்காவினுடைய எல்லா
யுத்தங்களுமே பெட்ரோ டாலருக்கானதாக இருக்கும். 1979களில் அமெரிக்கா சவுதி அரேபியாவோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டது. அது என்ன ஒப்பந்தம் என்று சொன்னால், உங்கள் நாட்டில் நிறைய பெட்ரோலிய வளம் இருக்கிறது, இந்த பெட்ரோலிய வளத்தை எல்லாமே நாங்கள் எடுத்து சுத்திகரித்து உங்களுக்கு நாங்கள் வருமானம் ஈட்டி தருவோம், அதை நாங்கள் அதுக்குரிய எல்லா பிஸ்னஸையும் நாங்கள் பண்ணி தருவோம். அரம்கோ எல்லாம் அப்போ தான் அவங்க அதுக்குரிய ஃபார்மாலிட்டி எல்லாம் பண்ணுறாங்க. இப்படி எல்லாத்தையும் பண்ணி உங்கள் கையில் நாங்கள் தருவோம். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த பெட்ரோல் பிஸ்னஸை முழுவதுமாக டாலரில் தான் பண்ணணும், வேறு எந்த நாணயங்கள்லையும் பண்ணக்கூடாது. உலகம் முழுவதும் நாம் பிஸ்னஸ் பேசும்போது டாலரில் தானே பேசுவோம். இலங்கைக்கு எவ்வளவு கடன் இருக்கிறது? 66 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடன் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இலங்கை எவ்வளவு கடன் பெற்று இருக்கிறது, இலங்கை எவ்வளவு பிஸ்னஸ் பண்ணுது, அங்கேருந்து இங்கே எடுக்கிறதுக்கு எவ்வளவு, இது எல்லாத்தையுமே யூஎஸ்டியில் தான் பேசுவோம், யூஎஸ் டாலரில் தான் பேசுவோம். இந்த யூஎஸ் டாலரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் பணங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்குதா இல்லையா? நம்ம நாட்டில் பணம் யூஎஸ் டாலரோட ஒப்பிடக்கில் எவ்வளவு அப்படின்னு தான் கணக்கு பார்ப்போம். நம்ம நாட்டுடைய யூஎஸ் டாலருடைய $1, அவர்களுடைய $1 வச்சுக்கிறோங்க, $1 நம்ம நாட்டுக்கு 300 ரூபாய்க்கு மேலே பெருமதி வருகிறது. ஆனால் அவங்களுக்கு தான் இந்த வருமானமே லாபமே தவிர நமக்கு நம்ம நாட்டுடைய கரன்சி குறைவாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா அவர்களுடைய கரன்சி அவங்க எவ்வளவு பிரிண்ட் பண்ணினாலும் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா எல்லாருமே அந்த கரன்சியில் தான் பிஸ்னஸ் 80% பிஸ்னஸை பண்ணுறாங்க உலகம் முழுவதும். அப்படி இருக்கிறதுனால டாலருக்குரிய மதிப்பு எப்பொழுதும் இருக்கிறது. குறிப்பாக அரபு நாடுகள் இந்த பெட்ரோல் பிஸ்னஸை முழுவதும் டாலரில் பண்ணுறதுனால அமெரிக்காவினுடைய டாலருடைய மதிப்பு எப்பொழுதுமே இறங்காமலே இருக்கும். அதுலயும் குறிப்பாக துபாய் மாதிரி நாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, யுஏஇல எடுத்துக்கிட்டீங்கன்னா டாலர் ஏற்ற இறக்கமே இருக்காது. மற்ற அரபு நாடுகளையாவது டாலருடைய ஏற்ற இறக்கம் இருக்கும், துபாயில ஏற்ற இறக்கமே இருக்காது. பெர்மனண்டா என்ன ரேட் இருக்குதோ அந்த ரேட்டே தான் இருக்கும். அதுக்கான காரணங்கள் எல்லாம் என்னன்னு கேட்டா, துபாய் ஆல்ரெடி அமெரிக்காவோடு இந்த ஒப்பந்தங்களை செய்து வைத்திருக்கிறார்கள். இப்படியான சூழல்ல பெட்ரோ டாலருக்கான ஒரு போட்டி 1979களிலேயே உருவாக்கப்படுகிறது. 1979களில் இனிமே நீங்கள் பெட்ரோலை விற்கும் போது டாலரில் தான் விற்கணும்னு சொல்லி 100 ஆண்டு கால ஒப்பந்தத்தை சவுதி அரேபியா போட்டுக்கிட்டாங்க. அந்த 100 ஆண்டு கால ஒப்பந்தம் தற்போது முடிவுக்கு வந்து விட்டது. இப்போ சவுதி நினைச்சாங்கன்னா எந்த நாட்டு கரன்சிலையும் பிஸ்னஸ் பண்ண முடியும், ஆனால் இது வரைக்கும் அவங்க டாலரில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க என்பது வேற விஷயம். ஆனால் அவங்களுக்கு முடியும் நினைச்சாங்கன்னா, நாங்கள் இனிமேல் டாலரில் பண்ண மாட்டோம், யுவானில் பண்ணுறோம், இல்லைனா ரூபியில் பண்ணுறோம், இல்லைனா இந்தியாவோட ருப்பீஸில் பண்ணுறோம், இல்லைனா ஜப்பான் கரன்சியில் பண்ணுறோம்னு சொல்லி அவங்க முடிவெடுக்க முடியும். ஆனால் அந்த முடிவுகளை அவங்க இது வரைக்கும் எடுக்கலை. எடுத்தாங்கன்னா அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறும். இப்போ நடக்கக்கூடிய இந்த யுத்தம், நடந்த யுத்தம் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஈராக் மீதான வார், ஆப்கான் மீது, உலகத்தில் எந்த நாட்டு மேலே வார் தொடுத்தாலும் அதற்கு பின்னணியாக இந்த பெட்ரோ டாலர் இருக்கும். இந்த டாலரை கையில் வச்சுக்கிறது தான் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய முக்கியத்துவமாகவே இருக்கும். உலகம் முழுக்க டாலரில் பிஸ்னஸ் பண்ணினா தான் அவனுக்கு லாபம் ஈட்ட முடியும், அவன் அந்த இடத்தை தக்க வச்சுக்கிற முடியும். இந்த இடத்தை தான் தற்போது சீனாவும் ஈரானும் மிக கவனமாக கையாண்டு கொண்டிருக்கின்றன என்பதுதான் அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய குறித்த ஆர்டிகளுடைய சாராம்சம். அவங்க என்ன பண்றாங்கன்னா, இனிமேல் ஹொர்முஸ் வழியாக பயணிக்கக்கூடிய கப்பல்கள், எங்களுக்கு ஒரு கப்பல் 2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பணம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது அவர்களுடைய டோல்கேட் ஃபீஸாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 20 லட்சம் அமெரிக்க டாலர்கள் என்று அவங்க நிர்ணயிச்சாலும் இந்த 20 லட்சம் அமெரிக்க டாலர்களை யுவான்ல தான் அவங்க செலுத்தணும், சீனாவினுடைய கரன்சியில செலுத்தணும். புரிஞ்சு கொள்றதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்றேன். 2 மில்லியன் அமெரிக்க டாலர், 20 லட்சம் அமெரிக்க டாலர்கள் சீனாவினுடைய நாணயத்தில் எவ்வளவு வருமோ அந்த சீனா கரன்சியில் தான் அவங்க ஈரானுக்கு கொடுக்கணும், டாலரில் கொடுக்கக்கூடாது. எல்லாரும் டாலரில் தாங்கன்னு தான் நினைப்போம். ஆனால் ஈரான் என்ன சொல்கிறான்னா, இனிமேல் எங்களுக்கு நீங்கள் டாலரில் பணம் தரக்கூடாது, உங்கள் டாலரை சீனாவில் கொடுத்து எங்கேயாவது கொடுத்து சீனா காசை வாங்கி அந்த சீனாவினுடைய பெருமதி 2 மில்லியனுக்கு 5 மில்லியன் வந்தாலும் 6 மில்லியன் வந்தாலும் அந்த பணத்தை தான் நீங்கள் எனக்கு கப்பலுக்காக கட்டணும் அப்படிங்கிறாங்க. இது எதுக்காக செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த பெட்ரோ டாலர்ங்கிற இடத்துக்கு பெட்ரோ யுவான் என்பதை கொண்டு வந்து நிறுத்துவதற்காக சீனாவும் ஈரானும் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வேலையாக இருக்கு. 2021 25 ஆண்டு கால ஒப்பந்தம் ஒன்றை ஆல்ரெடி சீனாவும் ஈரானும் செய்து கொண்டிருக்கிறாங்க. இனிமே நம்ம யுவான்ல தான் பிசினஸ் பண்றது, சீனாவினுடைய கரன்சில தான் பிசினஸ் பண்றது. அது மிகப்பெரிய லாபம் ஈரானுக்கு. ஏன்னு கேட்டா, ஈரானுடைய 80% பெட்ரோலை சீனா தான் வாங்குறாங்க. இந்த காலகட்டத்தில் கூட, இவ்வளவு பெரிய யுத்தம் நடந்த நேரத்தில் கூட முதல் 2 வாரங்களுக்குள்ளாக 13
13 மில்லியன் பேரல்கள் பெட்ரோல் ஈரானில் இருந்து சீனாவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. சீனாவினுடைய எந்த கப்பலையும் அமெரிக்காவால் தடுக்கவும் முடியாது. ஹொர்முஸில் எந்த கப்பலையும் போகக்கூடாத ஈரான் சீனாவுக்கான அனுமதியை தாராளமாக கொடுத்திருந்தாங்க. இதை தாண்டி எந்தெந்த நாடெல்லாம் ஹொர்முஸ் வழியாக அனுமதிக்கப்பட்டதோ அந்த நாடுகள் பெரும்பாலும் அமெரிக்க டாலரில் பணம் செலுத்துவதற்கு பதிலாக சீனாவின் யுவானில் தான் செலுத்தி இருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே பெட்ரோ டாலருக்கு பதிலாக பெட்ரோ யுவான் என்கிற இடத்திற்கு வருவதற்கு முயற்சி பண்ணுகிறது சீனா. ஆனால் அது லேசாக நடந்துடும் நினைச்சிடாதீங்க. ஏன்னா 2023 கணிப்பீட்டின்படி கிட்டத்தட்ட உலகத்தில் 60% பிசினஸ் முழுவதுமாக எல்லா ஒட்டுமொத்தமான பிசினஸ் டாலரில் நடைபெறுகிறது. இந்த யுவான் எடுத்துக்கிட்டோம்னா வெறும் 2% பிசினஸ் தான் யுவானில் நடைபெறுகிறது. ஆனால் இனிமே இந்த பெட்ரோல் விவகாரம் தற்போது சூடுபிடித்திருக்கக்கூடிய காரணத்தினால யுவானுடைய பயன்பாடுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதில் ஈரானுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்னன்னா, ஈரான் பெட்ரோலை நேரடியாக சீனாவுக்கு விற்பனை செய்கிறது. 80% பெட்ரோலை சீனா தான் உலகத்திலே மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள். சீனாவில் எது இல்லை அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. எந்த ஒரு தயாரிப்பாக இருந்தாலும் சீனாவில் அது இருக்கும், காப்பியாவது கிடைக்கும். ஐபோன் அமெரிக்கான கம்பெனி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வால் ஸ்ட்ரீட் கம்பெனியாக இருக்கும். ஆனால் அதனுடைய முழுமையான தயாரிப்பு சீனாவில் இருக்கும். எந்த ஒரு தயாரிப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, கம்பெனி அமெரிக்காவில் இருக்கும். அதனுடைய மெட்டீரியல், ரா மெட்டீரியல் எல்லாமே எங்கேருந்து எடுப்பாங்கன்னு கேட்டால் சீனாவில் இருந்து எடுப்பாங்க. ஏன்னா அவ்வளவு தயாரிப்புகளையும் சீனா தான் உலகத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறதுனால நேரடியாக சீனாவில் இருந்து தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸையுமே வாங்கி கொள்கிறாங்க. ஈரான் ஆயுதத்தை வாங்குறாங்க, பொருட்களை வாங்குறாங்க, மெஷனரிஸை வாங்குறாங்க, விவசாயத்துக்கு தேவையானதை வாங்குறாங்க. எதெல்லாம் தேவையோ அது ஒரு ஊக்காக இருந்தாலும் எல்லாத்தையுமே அவங்க சீனாவிலிருந்து எடுத்துடுறாங்க. எனவே அவங்களுக்கு இந்த பொருளாதார தடையெல்லாம் இதுவரைக்கும் பிரச்சனையாகவும் இல்லை. இனிமேல் தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் அது பிரச்சனையாக போகிறதில்லை. ஏன்னா ஹொர்முஸில் காசு கொடுக்குறவங்க சீனாவினுடைய யுவானில் கொடுக்கும்போது அந்த யுவான்லையே நேரடியாக மேலதிகமான பிஸ்னஸை ஈரான் சீனாவிடத்தில் பண்ணிக்கொள்ள போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்தியாவுக்கு பெட்ரோல் தேவை, ஆனால் இந்தியாவிலிருந்து எதையாவது வாங்கணுங்கிற தேவை ஈரானுக்கு கிடையாது. ஸ்ரீலங்காவுக்கு பெட்ரோல் தேவை, ஆனால் ஸ்ரீலங்காவிலிருந்து எதையாவது எடுக்கணுங்கிற கட்டாயம் ஈரானுக்கு கிடையாது. ஸ்ரீலங்காவிலிருந்து தேயிலை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தேயிலைங்கிறது அத்தியாவசியமான பொருள் கிடையாது. இல்லை, அத்தியாவசிய பொருளாக இருந்தால் தான் செத்துருவோமேங்கிற ஒரு நிலை வரும். எனவே எல்லாமே அவங்களுக்கு, ஈவன் தேயிலை கூட அவங்களுக்கு சீனாவிலிருந்து இறக்குமதி செஞ்சிடலாம். எல்லாமே சீனாவிலிருந்து கிடைக்கிறதுனால தான் தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த அறப்படிச்ச வேலையினால, திமிரு பிடிச்ச வேலையினால, அவருக்கு இந்த ஆணவத்தினால ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவு இனிமேல் பெட்ரோ டாலருக்கு பதிலாக பெட்ரோ யுவானை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறது ஈரான். எனவே ஈரான் யுத்தத்தில் தோத்திருந்தாங்கன்னா இந்த முடிவுக்கெல்லாம் போவாங்களா? சாதாரணமாக சிந்திச்சு முடிவு எடுத்துக்கிறீங்க. ஒரு யுத்தத்தில் தோல்வியுற்ற நாடாக இருந்தால் இப்படி கண்டிஷன் போட முடியுமா? இப்படித்தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்ல முடியுமா? எனவே எவ்வளவு பெரிய அபாரமான வெற்றியாக இருந்திருந்தால் ஈரான் இந்த நிலைக்கு போயிருப்பாங்கங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இந்த யுத்தத்துக்கு பிறகான சீன ஈரானிய கூட்டும் இந்த யுவான்ல பிஸ்னஸ் பண்றது, இது தொடர்பாக ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியினுடைய பொருளாதார பேராசிரியரும் IMF சர்வதேச நாணய நிதியத்தினுடைய முன்னாள் தலைமை பொருளாதார நிபுணருமாக செயல்பட்ட கென்னத் ரொகாஃப் என்பவருடைய கருத்துக்களை அல் ஜசீரா குறித்த ஆர்டிக்கல்ல ஒரு முக்கியமான பார்ட்டாக சேர்த்திருக்கிறாங்க. அவர் ஈரானுடைய இந்த வெற்றியையும், அமெரிக்காவினுடைய மூலோபாய தோல்வியையும், சீனாவினுடைய ராஜதந்திரத்தையும் மிக அழகாக சொல்லி காட்டியிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஈரான் அமெரிக்காவினுடைய கண்ணுக்குள்ள விரலை விட்டு ஆட்டியது மட்டுமில்லாம அதனால ஏற்பட்ட புண்ணுக்கு மேல கோலை வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அதாவது அவன் கண்ணுக்குள்ள விரலை விட்டு ஆட்டிட்டான், அதுல புண்ணு வந்துருச்சு, அதுக்குள்ள இப்ப கோலை விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிறான். அந்த அளவுக்கு அமெரிக்கா இதிலே பின்னடைவை சந்தித்திருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய தலைமை பேராசிரியர் பொருளாதார நிபுணர் கென்னத் அவர்களுடைய வார்த்தையை அல் ஜசீரா சுட்டி காட்டுறதை நீங்க பார்க்க முடியும். அதே மாதிரி பிரிட்டிஷினுடைய கீழ் பல்கலைக்கழகத்தினுடைய சர்வதேச உறவுகளுக்கான பேராசிரியர் சொல்லக்கூடிய செய்தியையும் அல் ஜசீரா சுட்டிக்காட்டுகிறது. அமெரிக்காவினுடைய நிதி ஆதிக்கத்திற்கு சவால் விடுவதையும், டாலர் அதே போன்று பெட்ரோ டாலர்களுடைய முக்கியத்துவத்தையும் ஈரான் மிக தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் அவர்கள் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் என்கிறார் குறித்த பேராசிரியர் அவர்கள். இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் தொடர்பான மிக முக்கியமான பல நிபுணர்களும் சொல்லக்கூடிய கருத்துக்களும் ஈரான் இந்த யுத்தத்தில் எப்படி மூலோபாய ரீதியாக வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை காட்டுகிறது. பொறுத்திருந்து
பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை. நாளைய தினம் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்திலே நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தைகள் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். இணைந்திருங்கள் ரஸ்மின் மைசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடும். ஆக்கிரமிப்புகள் ஓய்ந்து மத்திய கிழக்கிலும் முழு உலகிலும் அமைதி திரும்ப வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.